வீடு ரெண்டு பட்டு கொண்டிருக்கிறது. ஆளாளுக்கு ஒரு அபிப்பிராயம், கோபம், தாபம், எரிச்சல் என்று பெரிய விவாதம்தான். எல்லாருடைய குரலும் உச்சஸ்தாயில் கேட்டது. போன வாரம் கௌசல்யாவின் அண்ணன் புருஷோத்தமன் ஊரிலிருந்து அலுவலக வேலையாக சென்னைக்கு வந்திருந்தார். அவர் தன் தங்கையிடம், என்ன கௌசி, கலாவுக்கு 25 வயசாவதே, வரன் பார்க்க ஆரம்பிக்க வேணாமா என்று கேட்க போக, கலாவின் கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேச்சு ஆரம்பித்தது. நல்ல வரனாக கிடைத்தால் அவளுக்கு பண்ணிவிடலாம், பிறகு அவள் அண்ணன் ரவிக்கும் பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம் என்று கௌசல்யாவும் அவள் அண்ணனும் பேச, கௌசல்யாவின் கணவர் தாமோதரனும் புன்சிரிப்போடு அதை ஆமோதித்துக் கொண்டிருந்தார். அவள் ஜாதகம் என்கிட்ட ஒரு காப்பி கொடு, நானும் மதுரையில ஏதாவது நல்ல வரன் இருந்தால் சொல்றேன் என்று விடை பெற்று சென்றார் புருஷோத்தமன். அன்று ஞாயிறு விடுமுறை நாள். வீட்டில் எல்லோரும் மெதுவாக எழுந்திருந்து அவரவர் காரியத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். கௌசல்யா ஒவ்வொருவருக்காக காஃபி கலந்து கொடுத்து கொண்டிருந்தாள். காஃபி குடித்துக் கொண்டிருந்த கலா தயங்கி தயங்கி தான் யாரையோ காதலிப்பதாக கூற வீட்டில் பூகம்பம் வெடித்தது. கோப வெள்ளம் சுனாமி அலை போல எழுந்து பொங்க ஆரம்பித்தது. கௌசல்யாவும் ரவியும் கோபத்தில் கத்திக் கொண்டிருக்க, கலாவின் தம்பி சேகர் அப்போதுதான் எழுந்து பல் தேய்த்து கொண்டிருந்தவன் ஒன்றும் புரியாமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். அவர்களை ஒருமுறை ஏறிட்டு பார்த்த கலாவின் அப்பா தான் உட்கார்ந்திருக்கும் ஈசி சேரை விட்டு எழுந்திருக்காமல் அவர்களுடைய விவாதத்திலும் கலந்து கொள்ளாமல் அப்படியே கையில் செய்தித்தாளுடன் உட்கார்ந்திருந்தார். வீட்டுல இவ்ளோ ரகல நடக்குது, எப்படி உட்கார்ந்திருக்காரு பாரு உங்க அப்பா, சரியான மௌன சாமியார் என்றாள் கௌசல்யா ஆத்திரத்துடன். பேசாம கவுண்டமணி படத்துல வருமே அது போல பக்கத்துல தட்டுல வேணா மிச்சர் வைத்து விடலாமா அம்மா என்றான் ரவி கேலியாகவும் கோபமாகவும். பின்ன வீடு ரகலையில் 2 பட்டு கொண்டிருக்கிறது, ஒன்றுமே நடக்காதது போல ஒருவர் அதே இடத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு ரத்த கொதிப்பு ஏறாதா? எத்தனை நாளா நடக்கிறதடி இந்த விஷயம்? நாங்க கல்யாணம் பண்ணலாம்னு கேட்டாதான் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எவனோ ஒரு காலி பயலோட தினமும் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா? ரவி தலைகால் புரியாத கோபத்தில் எகிரினான். கலாவுக்கு தன் எதிர்பார்ப்பிற்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது என்று தெரிந்ததும் எங்கே தன் காதல் நிறைவேறாமல் போய்விடுமோ என்னும் பயத்தில் ஒரு பக்கம் அழுகை, ஒரு பக்கம் ஆத்திரம். அவளும் கோபத்தில் வாய்க்கு வந்தபடி தன் அண்ணனை எதிர்த்து பேச ஆரம்பித்தாள். காதல் கல்யாணம் எல்லாம் தங்கள் குடும்பத்தில் பழக்கமே இல்லை என்று வாதித்தார்கள். கலா கோபமாக இவர்கள் அபிப்பிராயங்களை மறுத்து பேசி, தான் நேசிக்கும் சுரேஷ் எவ்வளவு நல்லவன் என்றும், இவர்கள் தனக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து பார்க்கும் வரனை விட இவன் தான் சரியான துணைவனாக இருப்பான் என்றும் தன் பக்க நியாயத்தை எடுத்து வாதாடி கொண்டிருந்தாள். அப்போது சேகர் ரவியிடம், அண்ணா, நீயோ அம்மாவும் கோபப்படுவது நியாயம்தான், ஆனா வாழ போறது என்னமோ கலாதான், அதனால அவ பக்க நியாயத்தையும் நாம கொஞ்சம் கேட்கத்தான் வேணும்னு நினைக்கிறேன் என்றான். கடைசியாக எல்லோரும் ஒரு நிதானத்திற்கு வர சற்று நேரம் மௌனம் நிலவியது அந்த இடத்தில். கலா காதலிப்பதாக சொல்லும் சுரேஷை வீட்டிற்கு வரவழைத்து அவனிடம் பேசி பார்த்து அவனை பற்றி அவன் குடும்பத்தை பற்றி எல்லாம் தீர விசாரித்து பிறகு ஒரு முடிவு எடுக்கலாம் என்று சேகர் சொன்ன ஐடியா ஏற்கப்பட்டு அப்படியே தீர்மானமானது. அதுவரை கலா அலுவலகத்திற்கு போய்விட்டு நேரே வீட்டுக்கு வர வேண்டும் என்றும், தேவையில்லாமல் சுரேஷை பார்க்க போகக்கூடாது என்றும் கண்டிஷன்கள் போடப்பட்டன. ஒரு வழியாக விவாதம் ஒரு முடிவுக்கு வர எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க போனார்கள். இப்பேற்பட்ட அனல் பறக்கும் விவாதத்தின் போது தன் கணவர் ஒன்றும் பேசாமல் மௌனம் சாதித்தது கௌசல்யாவுக்கு கட்டு கடங்காத கோபம். அவள் கையில் காபி டம்ளருடன் கணவர் அருகே வந்தாள். ஏங்க, இத்தனை நேரமா நாங்க எல்லாரும் மண்டையை உடச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கோமே, நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க பொண்ணு கல்யாணத்துல உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா என்றாள் கோபமாக. அவர் சாந்தமாக அவளை ஏறிட்டார். குடும்பத்தில் இந்த மாதிரி விவாதங்களின் போது ஆளாளுக்கொரு அபிப்பிராயத்துடன் எல்லோரும் கோபமாக பேசிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் பேசாமல் மௌனம் சாதிப்பது நல்லதுதானே? நானும் இதில் தலையிட்டு பேசி என் அபிப்பிராயத்தை சொல்லி குழப்பாமல் இருந்தால்தானே நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறீர்கள் இல்லையா என்றார். பல சமயங்களில் மௌனம் நல்ல முடிவுகளை எடுக்க பெரிதும் உதவும் என்ற அவருடைய நியாயமான வார்த்தைகளுக்கு கௌசல்யாவால் பதிலளிக்க முடியவில்லை.